ஹாய் ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு காலையில் கொடுத்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நான் எதிர்பார்த்த அளவு ரொம்ப இல்லை. அதனால் நானுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப இல்லாமல் இருந்தது. என்னென்னா, நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த ஒரு 23,380 லைனுக்கு கீழே வந்ததுன்னா ஒரு 10 o'clock 10:30 வரைக்கும் இங்கே இருந்ததுன்னா அப்புறம் ஃபுல்லாக நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மோஸ்ட் நெகட்டிவ் ஃபஸ்ட் கேண்டில்லே கீழே வந்துருந்தது. ஈவன் ஒரு 10 o'clock அந்த ரேஞ்சில் எல்லாம் வந்து இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த எஸ்டர்டே நேத்தோடைய வேல்யூ ஏரியா ஹை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன், வேல்யூ ஏரியா லோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் என்ன ப்ராப்ளம்னா, இந்த லைன் நான் ட்ரா பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த லைனுக்கு கீழே ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடச்சிது. பட் நான் ட்ரேட் எடுக்கலை. நான் நினச்சது இந்த நான் மென்ஷன் பண்ண லைனுக்கு கீழே இந்த இடத்துல ஆசிலேட் ஆகும்போது ஒரு ஷார்ட் போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே கீழே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி அட்லீஸ்ட் 10 o'clock ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாலுமே 10 மணிக்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப லோ ரேஞ்ச். இந்த ப்ரீவியஸ் டேயோட வேல்யூ ஏரியா லோ, இதுதான் லோ. என்னுடைய கணிப்புப்படி இந்த ஏரியா லோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறத எஸ்பெஷலி டிஐஐஸ் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இங்கே விடக்கூடாது. அவங்க இங்கே விட்டுட்டா மார்க்கெட் இன்னும் ரொம்ப நெகட்டிவ் சென்டிமெண்ட் போயிடும், நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ ஏதாவது பண்ணி அவங்க மார்க்கெட்டை மணி பம்ப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட், கிரிட்டிக்கலான கண்டிஷனுக்கு வந்துருச்சு. நம்மள ட்ரேடு எடுக்க விடாமல், அப்படியே எடுத்தாலும் ஒரு சஸ்பெக்டான ஒரு சூழ்நிலையிலே வச்சிருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன். என்னால் ட்ரேடு எடுக்க முடியலை. ஸோ எனிவே கிளியராக மென்ஷன் பண்ணது டிஏஎஸ் இது நேத்தையோட வேல்யூ ஏரியா ஹை. அந்த வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே தான் அவங்க க்ளோஸ் பண்ணி முடிக்கணும். ஏன்னா அப்போ தான் மார்க்கெட் கீழே விழ விடாமல் அவங்களால ஹோல்டு பண்ண முடியும். அப்படின்றதுனால லாஸ்ட் மினிட்ல மேபி ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு மேலே பம்ப் பண்ணி மார்க்கெட்டை அட்லீஸ்ட் இந்த பாருங்கள், நான் மென்ஷன் பண்ண லைன் 23,380 அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் வேல்யூ ஏரியா ஹை. இந்த ஹைக்கு மேலேயே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு மேலே நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்டான மார்க்கெட். இன்றைக்கி ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கிடைக்கல. மேபி மார்க்கெட்டை யாராவது பார்த்துட்டு இந்த லைனுக்கு கீழே இருந்ததுன்னா ஷார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொஞ்சம் ஏர்லியாக ஷார்ட் பண்ணியிருந்தா ஓரளவு ப்ராஃபிட். பட் இந்த பூமை இங்கே வந்ததுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த லைனுக்கு கீழே வந்ததுன்னா கன்ஃபார்மாக அது டிஐஎஸ் ஹோப்லெஸ் ஆகிட்டாங்க, விட்டுட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரலாம் அப்படின்னு. பட் அவங்க இன்னும் ட்ரை பண்ணி மேலே வந்திருக்காங்க. மேபி இன்னும் ரிசல்ட் வரல, என்எஸ்சியோட டேட்டா இன்னும் வரல. கன்ஃபார்மாக டிஐஎஸ் இன்னைக்கு நிறையா பம்ப் பண்ணியிருக்காங்க, நிறையா பணத்தை போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இந்த 23,380 லைன் இதுக்கு மேலேயே வச்சுக்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் ஃபர்தராக மார்க்கெட்டை விழ விடாமல் இன்னும் மேலேயே எடுத்து தான் போவாங்க கன்ஃபார்மாக. அது கன்ஃபார்ம். மேபி இன்னொரு 2 நாளைக்கு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான மார்க்கெட்டாக தான் இருக்கணும். நம்ம தான் அட்லீஸ்ட் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். பிக் ட்ரேட் பிக் ப்ராஃபிட் கெயின் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஸ்கேல்பிங் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரியான ட்ரேடுக்கு மட்டும்தான் ட்ரை பண்ணணும். நானும் தான் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ட்ரேடு எடுக்கிறதுக்கான இதுவே வரல எனக்கு. சும்மா டைம் பாஸ்க்காக நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன். ஸோ நானும் ட்ரேட் எடுக்கலை இன்றைக்கி. நீங்கள் யாரும் எடுத்துருந்தீங்களா என்னங்கிறது தெரியல எனக்கு. ஓகே, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட் ப்ளஸ் குளோபல் சென்டிமெண்ட், குளோபல் டேட்டாஸாக பார்த்துட்டு லேட் நைட்டில் இல்லைன்னா ஏர்லி மார்னிங்கில் வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.